நண்பர்களே பார்த்துக்கிட்டா ஒன்றும் இல்லை, நம்ம தனுஷ் அண்ணனும் நயன்தாராக்காவும் மோதிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா 3 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடி கட்டிருக்காரு தனுஷ் அண்ணன். என்னடா அது நியாயம்? அது என்னன்னா, நயன்தாராக்கா தான் சேர்த்து மொத்த காண்டி தனுஷை திட்டி ஒரு 3 பக்கத்துக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பேன் தெரியும். ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது, கவலைப்படாதீங்க. நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வராங்கன்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் மீட் பண்ணது என்ன படம்? 400 கோடி தான். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார்? விக்னேஷ் சிவன். அதை ப்ரொடியூஸ் பண்ணது யார்? தனுஷ். இப்போது நயன்தாரா வந்து மேரேஜ் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்பையும் சேர்த்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண போகிற சொன்னாங்களா? அது என்ன பண்ணியிருக்காங்க, நயன்தாரா வந்து தனுஷை பர்மிஷன் கேட்டிருக்காங்க. லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதே அந்த படத்தில் இருந்தான். ஸோ அந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணுமா? அதுக்காக யூனிவர்சிட்டி கேட்டிருக்காப்புல. அண்ணன் தனுஷ் கொடுக்கவே இல்லை. 2 வருஷத்துக்கு டான்ஸ் போடுறது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் தனுஷ் என்ன பண்ணியிருக்காப்புல, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ட்ரைலர்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர், அந்த ட்ரைலருக்கு நீங்கள் 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ 10 கோடி தான் கேட்டிருக்காரு. ஆடா அப்பா, 3 செகண்டுக்கு 10 கோடியா? 10 கோடி வச்சு குறும்படமே எடுத்துலாம்டா, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு 10 கோடி கேட்டிருக்காரு. இதனால காண்டர் நயன்தாரா அக்கா சேர்த்து வச்ச மொத்த காண்டே வெளியிட்டாங்க. இது வந்து யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்தாலுமே தனுஷ் கொஞ்சம் காசு கொடுக்கணும் தான் வச்சுக்கேன். சரி கிளிப் யூஸ் பண்ணுறா கொடுக்குறாலுமே அதுக்கு 10 கோடியாக கேட்குறது மனசாட்சியில் உனக்கு? ஆடா பாவீங்களா. தனுஷ் அண்ணே ஸ்டேஜில் பேசுவேனே, அன்பு அரவணைப்பு அவரிவதன் பேசுவேனே, செயலை காட்டுற மாட்டேனே. எல்லாரும் அப்படி தான் இருக்குது. பேசும்போது காந்தி மாதிரி பேசுறது, ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக வசத்தனம் தான். என்ன கூத்துனா, தனுஷோடு நடித்த எல்லா ஆக்டர்ஸும் லைக் பண்ணிட்டு வராங்க. அந்த மரியாதை படத்தில் நடித்தால அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அது கமெண்ட் பண்ணி ஸ்டோரியை போட்டிருக்கு. அப்போ எல்லாரும் தனுஷ் மேலே காட்ட மாட்டிருக்காங்களோ? ஆனால் என்ன, தனுஷ் பேச்சு தான் நல்லாயிருக்கும். அண்ணன் வெள்ளை சட்டையை போட்டு பேசா அவர் பேசி காந்தி மாதிரி, ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக வெள்ளத்தனம் விஷமாக இருக்குது. யார் மேலே தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்கள் கருத்துனை கமெண்ட் பண்ணுங்கள்.